ஹலோ கல்யாணி, எங்க இருக்க? ட்ரெயின்ல இருந்து குதிச்சு சாவலதான். என்ன எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் இதே கேட்குறீங்க, சாவலையா சாவலையான்னு. ஏன் நான் சாவணுமா உனக்கு? அப்புறம் அது நான் ட்ரெயின்ல இருந்து குதிச்சாலும் சாக மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு முரட்டு இல்லை. சரி, அது கிடக்கட்டும். நீ இங்க இருக்க எது ட்ரெயினுக்குள்ளையா? இப்போ நான் குதிச்சேன் அந்த ட்ரெயினுக்குள்ளையா? ஐயா ஐயா, இறங்கடி ஃபர்ஸ்ட். ஐயோ, அங்க ஒருத்தர் நிக்கிறான்டி. அவன் அவ்வளவுதான், போட்டு தள்ளிடுவான் அவனைய. ஆனா அவன் பொம்பளை பிள்ளை எல்லாம் பார்க்க மாட்டான்டி, போட்டு சாத்தி எடுத்துடுவேன். சரி, என்னமோ சொல்ற, செத்துக்கிட்டு போய் தொலைஞ்சாத. நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுறேன். என்ன 5 நிமிஷத்துக்குள்ள வரணுமா? 5 நிமிஷத்துக்குள்ள வரதுக்கு உங்க அப்பா என்ன பிளைட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு? வைடி போனேன், ஏதோ ஒரு கார் வருது, லிஃப்ட் கட்டு வரேன். என்ன? ரொம்ப முக்கியம். அவன் செத்து பிழைச்சிக்கிட்டு இருக்கேன். இதுல லவ் யூ மிஸ் யூலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. வைடி போனேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா? என்ன ஸ்பீடா குறைக்காம வர்றாங்க? ஐயோ கர்த்தரே! ஐயா செத்துருப்பாள்ல. இதுல என்ன மாப்பிள்ள சந்தேகம்? என்னய்யா ஆச்சு? அது ஒண்ணுமில்ல, எவனோ லிஃப்ட் கேட்டு கையை நீட்டிக்கிட்டு நின்ன, அவனை ஒரே அடியா லிஃப்ட் பண்ணி விட்டா நம்ம மாப்பிள்ள. ஆட கொக்கா மக்கா, எத்தனை ஆக்சிடென்ட் தான்டா நீங்களும் பண்ணுவீங்க? ஏன்டா அந்த பாடு கொடுத்துவீங்க? மிஸ்டர் விராட், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சம்பவத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த காரா தேடி தேடி போய் ஆளுகளை இடிக்குது. ஆனா அடுத்த நாள் நியூஸ் பார்த்தாதான் நமக்கே விஷயம் தெரியுது. அடிப்பட்டவைங்க பூரா கெட்டவைங்க. ஸோ இந்த காருக்கு கெட்டவைகளை கண்டா பிடிக்காது. அவைகளை தான் தேடி தேடி அட்டாக் பண்ணுது. அதான் நல்ல வேலை மாப்பிள்ள, நம்ம காருக்குள்ள இருக்கான். காருக்கு வெளியில நம்ம இருந்து வேற எவனாவது காரை ஓட்டினேன், அவ்வளவுதான், நம்மளையே போட்டு தள்ளிடும். கரெக்ட் பாபா. அதனாலதான் நான் காரை யாருக்கும் கொடுக்கறதே இல்லை. நம்ம பால் பவுடர் கூட கோடி கணக்கில் காசு கொடுத்தாரு. கொடுக்கலையே, கொடுத்த விடுவாயே, அவ்வளவுதான். ஆனா பால் பவுடர் என்ன பால் பவுடர்? நம்ம எலன் மாஸ்க் இருக்காரே. யோ அவ்வளவு பெரிய வெடியா போடாத, கிளம்ப டப்ப மாட்டேன் அப்படிங்கிற. சரி, அப்ப சின்ன வெடியா போடுவோம். அதாவது எலன் மாஸ்க்னா அந்த எலன் மாஸ்க் இல்ல, நம்ம ஊர் எலன் மாஸ்க்னு சொல்ற இந்த சக்தி இண்டஸ்ட்ரீஸ் தெரியுமா? ஆமா, நம்ம சின்ராசு. ஓ, தெரியுமா? அப்ப அவனை சொல்லக்கூடாது, வேற யார சொல்றது? நம்ம லெஜண்ட் சரவணா சார் இருக்கார்ல. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அவரே இந்த காரை பார்த்து பிடிச்சி போய் இந்த காரை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கு பதிலாக நான் அவனுக்கு 2 கடையை எழுதி வைக்கிறேன் அப்படின்னாப்புல. மாப்பிள்ள முடியவே முடியாதுன்ட்டானே. நெசமாவா? நெசமாதான். இந்த காரை மட்டும் நம்ம வித்தோம், அடுத்த செகண்டே செத்தோம். ஆட என்னையா இது சரியான கொலாரப்பைய காரா உள்ள இருக்கு? அட இவ்வளவு ஏன், உன்னையவே ஒரு தடவை கொல்ல பார்த்துச்சே, ஞாபகம் இருக்கா? ஆமல்ல, இப்பதான் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் தான் நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா. சரி, பள்ள காட்டுறது போது போய் சாட்சியை அழிங்க. கடவுள் புண்ணியத்துல என் பையன் பொழைச்சிட்டான். அப்புறம் அந்த வீணா போன குட்டி ஏஜென்டினாவையும் போட்டு தள்ளிட்டேன். அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு. அப்புறத்துக்கிட்ட கூப்பிட்டேன் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சொல்லு, நீ யாரு? இந்த தேவாவை பத்தி தெரிஞ்சிருந்து. இந்த கர்மத்தை நான் கேட்கல. உண்மையிலே நீ யாரு? எதுக்காக கூலியா இருந்த? கூலியா இருக்க உனக்கு எப்படி இவ்வளோ படிப்பறிவு இருக்கு? விட்டா யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி கலெக்டர் ஆயிடுவா போல இருக்கு. அது வந்து சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆனால் சிங்கிள் ஷாட்ல தான் சொல்லுவேன். ஏதோ சொல்லி தொலை. நான் ஒரு கூலி, ஊர் பேர் தெரியாத அனாதை. எங்களை யாரும் கேட்கக்கூட நாதி இல்லை. ஆனால் ஒருத்த கேட்டா, அவன் தான் ராஜசேகர். அப்படி என்ன கேட்டான்? அதான், நீ யாரு, எந்த ஊரு, எந்த மாவட்டம், எந்த வட்டம், கையில காசு வச்சிருக்கியா, பீடி வச்சிருக்கியா, குளிர இழுப்பு அப்படின்பா. திரும்பவும் அதே மாதிரி அடுத்த நாள் வந்து, நீ யாரு, எந்த ஊரு, எந்த மாவட்டம், கையில காசு வச்சிருக்கியா, பீடி வச்சிருக்கியா, குளிர இழுப்புப்பா. யாருன்னு கேட்கவே நாதி எடுத்து போற எனக்கு அவன் அப்படி கேட்கறது ரொம்ப ஆறுதலா இருக்கும். டெய்லி அவன் பீடி கேட்கும் போதெல்லாம் அவனுக்கு ஒரு பீடி தான் கொடுப்பேன். ஆனா என்னைக்கோ மறந்துட்டு ஒரு கட்டு பீடியை கொடுத்துட்டேன். அதை பார்த்ததும் அவனுக்கு பாசம் பொங்கி அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். என்ன, வெறும் ஒரு கட்டு பீடிக்கா? ஆமா, வெறும் ஒரு கட்டு பீடிக்கு இந்நேரம் ஒரு பண்டல் பீடி வாங்கி கொடுத்துருந்தா அந்த ஏரியால கல்யாணம் போகாத எல்லா பொண்ணையும் எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பா. மிஸ் பண்ணிட்டேன். அவன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் அபிஷியலா எனக்கு மச்சான் ஆயிட்டான். அந்த கொழுப்புல அந்த நாயை நான் கொடுத்த 2 பீடி எடுத்துட்டு போய் ஓனர் மூஞ்சி மேலேயே புகைய விட்டுருக்கான். அதை பார்த்தா ஓனர் காண்டாகி சுருட்டை பத்த வச்சு அவன் பின்னாடி சூடு வச்சுட்டாரு.
இது தெரிஞ்சடா கடு கோவத்துல ஓனர் கிட்ட போய் யாரு வச்சாரோட டிக்கிலடா சூடு வச்ச அப்படின்னு சொல்லி அவரை அங்கேயே போட்டு தள்ளிட்டேன். அந்த ஓனர் வேற யாரும் இல்ல, உங்க அப்ப சேவியர். இன்னுமா என்ன யாருன்னு தெரியல? தெரியல, எதா ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அட கொப்பே தந்தாரே, இவனெல்லாம் திருத்தவே முடியாது. சரி, பிரீத்தியை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, நான் போயிடுறேன். ஒன்றும் பண்ண மாட்டேன். பிரீத்தியா? அவ எங்க இருக்கா? அவதான் அப்பவே தப்பிச்சிட்டாளே. நான் கடத்தினது உன் மேன்ஷன்ல இருந்த அந்த 2 பொண்ணுங்களை. எதா அந்த 2 பொண்ணுகளையா? தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கிய சைமன். ராஜசேகர் ரொம்ப புத்திசாலி. பிரீத்திக்கு ஏதாவது பிரச்சனைடா அவன் எனக்கு கால் பண்ண சொன்னா. அதுவே மத்த 2 பொண்ணுகளுக்கு பிரச்சனைடா அவன் வேற ஒருத்தருக்கு கால் பண்ண சொன்னா. நான் இங்கே இல்லாதப்போ உனக்கோ இல்லை உன் தங்கச்சிகளுக்கோ, இல்லை உன் தங்கச்சிகளுக்கு கூட வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படி யாருக்கு கால் பண்ண சொன்னாரு? துப்பாக்கி சவுண்டு கேக்குதுல்ல, ஆளு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நீயே பாத்துக்கோ. என்னையா நடக்குது இங்க? படம் ஃபுல்லா உனக்கு பில்டப் கொடுத்தாங்க, ஆனா இங்க நீ வேற யாருக்கோ பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க. குழந்தை, அந்த மனுஷனுக்கு எவ்வளவு வேணா பில்டப் கொடுக்கலாம், தப்பு இல்லை. இதோ அவரே வந்துட்டாரு. கேப்டன், இவர் எப்படி இங்க? நான் இல்லாதப்போ என் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க காப்பாத்துவீங்களா? என்னையா இப்படி கேட்டுட்ட? இனிமே அது உன் பிள்ளைங்க இல்ல, என் பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைகள்ல ஏதாச்சும் ஒண்ணுக்கு பிரச்சனை வந்தால 3 இல்ல 2 தான், கடைசி 2. அப்ப மூத்தது அது என் பிள்ளை இல்ல, அதை அவங்க அப்பையும் காப்பாத்திக்கிறேன். நீங்க கடைசி 2 பிள்ளைய மட்டும் காப்பாத்துங்க. அப்ப அந்த பிள்ளையோட அப்பன் யாரு? அது டாப் சீக்ரெட், இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். உங்களுக்கே ஒரு நாள் தெரியும். ஆடவன் சீக்ரெட்ல சீனி வெடியை கொடுத்தா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பிள்ளைகளே கடத்தி வச்சிருப்ப. எங்கடா வச்சிருக்க? ஆனா இது வேற விஷயம்னா, இதுல என்ன நீங்க தலையிடுறீங்க? நான் தலையிடாம வேற எவன்டா தலையிடுவேன்? தலை தலை தலை, எத்தனை தலை? பீக்கே நீயுமா? நானே தான். சரி, டைம் ஆகுது. என்ன கேப்டன், முடிச்சிடலாமா? ஆமா, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. என்னங்க, முடிச்சிடலாமா? யோ, சீக்கிரம் சிரிச்சு முடியாது, போயிட போறேன். முடிச்சிடலாம் கேப்டன். இந்தடுப்பா விஷயம் தெரியுமா? நம்ம சைபட போட்டு தள்ளிட்டாங்க. இங்கே வாடியா, சொல்லிடுக்க காது கேட்கல. டோலக்ஸ் யாரு? என்ன தெரியலையா? நான் தான் ராசாடா. உப்பே பூடப்பி. உடையாரா கேட்டது? சாய்பட கொண்டது யாரு? அது சரியா தெரியல. ஆனா பாக்குறதுக்கு அந்த செயலடு பாடியா இருந்தா. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? செயலடு பாடியே நிறைய பேர் இருக்காங்க. ஏன் செயலடு பாடி இருக்கா? என்னடா உளறிக்கிட்டு இருக்க? ஆனா உடனப்பா, அது இந்த செயலடு பாடியே இருக்க நிறைய பேர் சேர்த்துதான் நம்ம சைபட சாச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லப்பு, இதுக்கெல்லாம் பிளாட் போட்டு கொடுத்தவன் யாரு தெரியுமா? அந்த விக்ரம். யாரு? அதப்பு விக்ரம். அந்த விக்ரம் தான். ஓ, கதை அப்படி போதா? அது சரி. இப்ப நம்ம என்ன வண்ட போடணும் டோலக்ஸ்? உன்ன லியோவோட போன் நம்பரை தேட சொன்னே, என்ன ஆச்சு?